சார் ஆனால் உங்கள் கூட உட்கார வச்சு கேள்வி கேட்கலாம், நிறைய ரசிச்சு கேட்கலாம். ஆனால் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பதபதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா வந்து முன்னாடி முடிச்சுல அவங்க குழந்தைய தாண்டுவாங்க. தட்ஸ் ரியல் லைஃப்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் அது ஹவு டிட் இட் ஹேப்பன் சார்? ஆக்சுவலாக அந்த ஷார்ட்டும் அந்த ரீ ரெக்கார்டிங்கும் அந்த ஒன்று யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு இந்த கை இப்படி காட்டுவாங்க, காமிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து அந்த குழந்தை தாண்டுற வரைக்கும் இருக்கிற சீன் கண்ணிலேருந்து இந்த பக்கம் போகவே போகாது. இல்லைம்மா, இப்போ ஒரு கதை பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு ஸ்க்ரீன் பிளே சீன் எல்லாம் பண்ணும்போது அந்த சீன் வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கான்னு சொல்லிட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் கதை பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட வேணாலும் ஒரு டீ காப்பி கொடுக்குற பையன்கிட்ட கூட சொல்லுவேன் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்ககிட்டையும் கூட கேட்பேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம பாண்டியராஜா அவங்க மாமனார் அவினாஷ் மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு டைரக்டர் தான், பெரிய சக்ஸஸ்ஃபுல் பண்ணலையே ஒழிய அவர் நல்லா பாட்டெல்லாம் எழுதுறவர் அவினாஷ் மணி. அப்போ அவர்கிட்ட இந்த கதையை சார் ஒன்று பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னேன். நல்லா கேட்டார், நல்லா இருக்கு ராஜா, ஆனால் இன்டர்வெல்ல உங்கள் டச்சுன்னு ஒன்று இல்லையே. என்னென்னா அதில் நான் கேட்பேன் இந்த மாதிரி வந்து நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க 3 பேர் பசங்க இல்லை வாத்தியார் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் வந்து நான் சரி எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து காலில் விழுகும், என் பொண்ணு லைஃப் வந்து விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு வழி இல்லாமல் கை நீட்டுவேன், தாலி வைப்பாங்க. அதோட இன்டர்வல் கெட்டி மேலே சவுண்டு போட்டு இன்டர்வல்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இது தான் சொன்னேன், இல்லையே உங்கள் டச்சு ஒன்று ஏதோ குறையுது, கொஞ்சம் ஏதோ இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப மண்டை உடைச்சு அந்த சீனை உள்டாவாக வச்சேன். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், யாருக்கிட்டையாவது டேய் பொய் சொல்லாத உண்மை சொல்லு அப்படின்னு கேட்போம். இல்லை உண்மைதான் அப்படி இப்படிமா உடனே ஒரு துண்டை போடுவோம், தாண்டுறேன் துண்டை போட்டு உண்மையை சொல்லுமா. துண்டை தாண்டதுக்கே யோசிப்போம் ஒருத்தர். என்ன பொய் சத்தியம் பண்ணுறதுன்னா துண்டை தாண்டினாலே நம்ம குடும்பம் நம்ம இது எல்லாமே போயிடும் அப்படின்றத யோசிப்பான். இதை உள்டாவா நான் வந்து டக்குன்னு யோசித்தேன். எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, அதனால வந்து உண்மையை ஒத்துக்குவா, அதனால நம்ம தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லைன்ட்டு நான் கொண்டு போய் குழந்தைய போட்டு தாண்டு அப்படின்னு சொல்லுவேன். இது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா. இதை தான் ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு குழந்தைய போடுவேன். ஆனால் அவள் வந்து என்னன்னா எனக்கு நீ வேணும், இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மாவா வேணும், இந்த குழந்தைய நான் தான் பார்த்துக்க போகிறேன், அதனால இதில் தப்பே இல்லைன்னு அவள் தான்னா அப்படின்னு சொல்லிட்டு சீன் வச்சேன். அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் வந்து அந்த சீன் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வெளியே வந்து அடுத்து என்ன நடக்குமோன்ட்டு அந்த இடத்துல ரீரிகார்டிங் வந்து நான் ஸ்டெப் ரீஸில் பண்ணியிருப்பேன் அந்த தாண்டுறது. ஏன்னா கொஞ்ச நேரம் நிதானமாக ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப் ரீஸ் நான் பண்ண பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் கொடுத்து மியூசிக் இளையராஜா வந்து சொல்லி அந்த நாது சொல்றதெல்லாம் வச்சு சென்னையெல்லாம் வச்சு பண்ணிட்டு பாரு. பார்த்தப்போ எனக்கே புல் அடிச்சது. நான் தான் எடுத்தேன், ஆனால் இளையராஜா ரீரிகார்டன் கூட பார்க்கும்போது எனக்கு புல் அடிச்சது. ஏன்டா இசைஞானின்னு சொல்லிட்டு இருக்கானா இதுக்கு தான். வெரி வெரி எபிக் சீன் சார் அது. மொத்தத்துல ஒரு பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்ல முடிவு எடுக்கிறது தான் லைஃப்.